ஷார்ட் ஷார்ட் நல்லா தான் இருக்கு படம். பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஆக்சுவலாக மகிழ் ரொம்ப த்ரில்லிங்காக எடுப்பார். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 2 years நீங்கள் ஐப்பு மாஸ் சீன் அது மாதிரிலாம் எதிர்பார்த்து வராதிங்க. ஹோல் ஹார்ட்டட் மூவி. அஜித் நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து பார்க்கலாமா இல்ல நார்மல் படம்? இல்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷனோட வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவலில் என்னது பிரதர் நல்லா இருந்தது? கான்செப்ட் வைஸ் சூப்பர். நீங்கள் அஜித்தை புதுசாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நான் 758 நாள் ஆச்சு தலையை பார்த்து. நல்லா தான் இருந்துச்சு படம். பட்ஜெட் வைஸ் அதிகம் 280 crores. ஓகே. உங்களுக்கு எப்படி இந்த படத்தை பார்க்குறீங்க? ஆக்சுவலா ஆக்கு அஜர்பைஜான்ல எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் எடுத்தா மேபி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். அப்படி எடுத்ததுக்கு வெல் ஒர்த் தான் படத்துக்கு. சொன்னீங்கன்னா வேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்தோட பில்லர்னா எது சொல்லுவீங்க? மியூசிக்கா, டைரக்ஷனா, இயக்கமா? எல்லாமே ஃபர்ஸ்ட் தலை எல்லாமேன்னு சொல்ற பாத்தீங்கன்னா முன்னதுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு விக்ரம்ல பார்த்த அளவுக்கு ஒரு ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த கார்ல எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. குட் ஃபிலிம் பார்க்கலாம். ஏகே வெர்சஸ் ஏகே காம்போ, ஆக்ஷன் கிங் வெர்சஸ் அஜித் குமார் காம்போ நல்லா இருந்துச்சு. மங்காத்தால ரீமேக் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம். திரிஷா மேமோட காம்போ. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வேற மாதிரி நினைச்சோம். பட் நினைச்சது வேற ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட் இருந்துச்சு கடைசியில். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருந்துச்சு. வழக்கமா இருக்கிற ட்விஸ்ட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா போன உங்களுக்கு ஒர்த் அப்படின்ற அளவுக்கு தான் மைண்ட்ல தோணும். ஆமா கண்டிப்பா. ஏன் வந்தோன்ற அளவுக்கு. ஷார்ட் ஷார்ட் நல்லா தான் இருக்கு படம். பிளாக் பஸ்டர் ஹிட் தான். பிளாக் பஸ்டர் ஹிட். எவ்வளவு அடிக்கணும் எதிர்பார்க்கறீங்க? பட்ஜெட் வைஸ் தலை படம் பட்ஜெட் வைஸ் இது வரைக்கும் பெருசா போனது கிடையாது. பார்க்கலாம். ஹிட் ஆனா போதும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். ஓகே. சூப்பர் பஸ். உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் ஓகே. யார் வந்து இந்த படத்தை தாங்குறாங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அர்ஜுன் அஜித் ரெண்டு சைடும். ஆனால் ஒரு சைடு அஜித் ஃபுல்லாக தான் போகிறாரு. ஆனால் ஈக்குவலாக அர்ஜுனும் இது பண்ணுறதுனால நல்லா இருக்கு. அதோட அனிருத் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வைஸ் எப்படி? டைரக்ஷன் வைஸ் ஓகே சூப்பர். பட் வந்து ஆக்சுவலாக மகிழ் ரொம்ப த்ரில்லிங்காக எடுப்பார். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ மற்றபடி ஓகே. இந்த படம் ஃப்ரெண்ட்ஸுக்காக நல்லா கனெக்ட் ஆகுமா இல்லை ஃபேமிலியோட வந்தால் கனெக்ட் ஆகுமா? எப்படி வந்தாலும் ஓகே தான். எல்லா இதுக்கும் ஓகே தான். ஏன்னா அது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கு. ஸ்டோரியோட ரோல் புரியல. ரோல் ஓகே சூப்பர். பட் வந்து அந்த கேர்ள்ஸ் சைடும் காமிச்சிருக்காங்க. சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. நைஸ் மூவி. ஆஃப்டர் லாங் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இந்த மாதிரி மூவி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஹோல்சம் இஸ் அ வெரி குட் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. அண்ட் போரிங்காலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ இட்ஸ் குட் மூவி. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்கல. நல்ல படம் வந்தாவே ஒரு ஹைப் இருக்கும். அந்த ஹைப்பை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருந்தா இல்ல ஒரு நார்மல் படத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தா போதுமா அப்படின்னு நினைச்சாரு? இல்லை இது நார்மல் படம் ஹைப் கிரியேட் பண்ணுற படம் அது மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா இட்ஸ் அ குட் மூவி டு வாட்ச் வித் அ ஃபேமிலி. பட் அங்கங்கே கொஞ்சம் இது இருக்கு. அது எனக்கு பீப் சவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இட்ஸ் அ குட் மூவி ப்ரோ. ஸோ ஆஃப்டர் 2 years நீங்கள் ஐப்பு மாஸ் சீன் அது மாதிரிலாம் எதிர்பார்த்து வராதிங்க. ஹோல் ஹார்ட்டட் மூவி. அஜித் நல்லா பண்ணியிருக்காரு. கோ ஸ்டார்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆரவ் நல்லா நடிச்சிருக்காரு. இட்ஸ் வெரி குட். தாங்கிறது யாரு? இந்த படத்தை கை பிடிச்சி தாங்கிறது யாரு? விடாம பிடிச்சிட்டு விடாம இருந்துக்காக ஆரவ் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ ஆரவ் ரோல் நல்லா இருக்கு. அண்ட் அர்ஜுனும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அஜித் அவரோட ரோல் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவி. ரேட்டிங் ப்ரோ 8 out of 10. ஓகே தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறப்ப வைப் பயங்கரமா இருந்துச்சு. வேற எல்லாம் கொட்டி சிந்திக்கிற ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி சிந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருந்தது. டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலிக்கு நல்லா கனெக்ட் ஆச்சாமா இந்த படம்? ஃபேமிலிக்கு நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு. கதைக்களம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கதைக்களம் மாதிரி தெரிஞ்சதா? இல்ல நல்ல சிம்பிளா நல்லா தான் இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து பார்க்கலாமா இல்ல நார்மல் படம்? இல்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்க்கலாம். அது பூர்த்தி செஞ்சிருக்காங்க. 2 புதுசு. வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. பட்ஜெட் ஹை லெவல் 250 கோடி பட்ஜெட். உங்களுக்கு படம் அப்படிதான் தெரிஞ்சுதான்? நல்லா இருந்தது. பட்ஜெட்டா தான் இருந்தது. திரிஷா மேம் ஏகே அவங்களோட காம்போ என்ன மாதிரி? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் கிங் ஃபைட் சீன். அர்ஜுனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா ஃபைட் சீன். ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர் வந்து வைபா என்ஜாய் பண்ணலாமா? என்ஜாய் பண்ணலாம். ஓகே நன்றி. வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவல்ல என்னது பிரதர் நல்லா இருந்தது? கான்செப்ட் வைஸ் சூப்பர். நீங்கள் அஜித்தை புதுசாக பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி நடிக்கவே இல்லை. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்கள் ஸ்டோரி ஓரியன்டான படம் வேணும் கேட்குறீங்களா? அந்த லெவலுக்கு இருந்த படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்க்கணுமா இல்ல நார்மலா இப்ப குடும்ப படம்? நான் எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கணும். நீங்க மாசா இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஃபைட் ஹெவியா இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. இப்போ கேரளால எடுக்கிறாங்க பாத்தீங்களா ஸ்டோரி மூமெண்ட் படம், அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. எல்லாரும் அர்ஜுன் கேரக்டரும் சூப்பரா இருக்கு.
எல்லாருமே அவங்க கேரக்டர் பெஸ்டா பண்ணிருக்காங்க. அனிருத் கிழிச்சிட்டாரு. ரேட்டிங்னா 5க்கு 4 கொடுக்கலாம். ஓகே, நன்றி.